ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவானும் பரிகாரம். ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம அதிகமாக பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அது சனீஸ்வரர் தான். வர்ற மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஏற்பட இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும், கன்னி ராசிக்கு கெண்ட சனியும், தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், கும்பம், மீனம் மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியும் நடப்பில் இருக்கும். இதுபோக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும், சனி திசை உங்களுக்கு நடப்பில் இருந்தாலும், சனி லக்ன சுபராக இருந்து 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளும்போது சனி பகவானிடமிருந்து ரொம்ப எளிமையாய் உங்களை தற்காத்து கொள்ளலாம். பரிகாரம்னா உடனே கோயிலாக போகிறது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். ஒரு கிரகம் நமது மேல் ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்றால் அந்த கிரகத்தினுடைய குணங்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ செவ்வாயினுடைய குணம் கோபம், ஆத்திரம், அவசரப்படுறது. புதனுடைய குணம் நளினம், கடன், எதிலையுமே முந்திரி கொட்டத்தம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட கேரக்டர். அந்த வகையில் சனி பகவானுடைய குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா மந்தத்தனம், ஞாபக மறதி, ஸ்லோனஸ், எதிலையுமே ஸ்லோனஸ். பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன அவசரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுறணும். இந்த தள்ளி போடும் குணத்தினாலேயே நிறைய நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிவிடுவாங்க. சனி பகவான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னா நீங்கள் நல்ல பல வாய்ப்புகளை வாழ்க்கையில் இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இங்கே கடவுளை மிஞ்சிய ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் காலம். கடவுளை மிஞ்சினது என்ன? காலம், டைம் தான். இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த நொடி உங்கள் லைஃப்பில் வரவே வராது. கடவுளுக்கும் காலம் உண்டு, மறந்துட வேண்டாம். அப்போ இந்த காலத்தை விரயம் செய்ய வைக்கக்கூடிய அமைப்பை சனி செய்வார். வெட்டித்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறது, மந்தத்தனமாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எதுலேயுமே ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் சனி 7.5 சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சனி திசை நடக்கட்டும், உங்கள் ஜாதகத்தில் சனி போய் மறைஞ்சிருக்கட்டும், அவர் 6, 8, 12 மறையட்டும், உங்கள் லக்ன சூப்பராக இருந்து அவர் செயல்பட முடியாத நிலையில் இருக்கட்டும், நீங்கள் முதல் பாயிண்டாக சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நேரம் காலத்தை மதிக்க தவறுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்க. சுறுசுறுப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காலம் கருதி செய்யும் செயல் தான் உங்களுக்கு வெற்றியை தரும்பாங்க. அதனால் நேரத்திற்கு ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறத முதல்ல பழக்கப்படுத்திக்கங்க. சனி பகவானுக்கு இருக்கிற மிகப்பெரிய பரிகாரமே அதான். சோம்பி இருத்தல் கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோனஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு சனி உங்களை இன்னும் கெட்டியாக பிடிப்பார். அப்போ பிடிச்சி மொத்தமாக செயல்பட விடாமல் தடுப்பார். மலைப்பாம்பு மாதிரி சனின்னு வச்சுங்களேன், ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் சுற்றிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அப்போ எனக்கு அஷ்டம சனி வந்திருக்கு சார், என்ன பண்ணலாம்? கெண்ட சனி வந்திருக்கு சார், என்ன பண்ணலாம்? அர்த்தாஷ்டம சனி வந்திருக்கு சார், என்ன பண்ணலாம்? சார் நான் மேசராசி, எனக்கு இப்போ தான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலான்னா ஒரே பாயிண்ட் தான், சுறுசுறுப்பாக இருங்கள். கம்பல்சரி தினமும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடம்புலேருந்து எந்த அளவுக்கு உப்பு வெளியேறுதோ அந்த அளவுக்கு சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு குறையும். சாப்பாட்டிலே உப்பை கம்மியாக போட்டுக்கிறது ஒரு மெத்தடு. உடற்பயிற்சி செஞ்சு வேர்க்க விறுவிறுக்க உங்கள் உடம்பின் உப்பு அளவை குறைக்கிறது இன்னொரு மெத்தட். இதெல்லாம் பரிகாரமாக சொன்ன, ஆமாம் இதுதான் பரிகாரம். ஒரு கிரகம் எங்கேருந்துங்க செயல்படுது? உங்கள் உடம்புல இருந்து தானே. உங்கள் தலை, மூளை, உங்கள் கை கால்களை வச்சு தானே அது செயல்பட முடியும். நீங்கள் படுத்த படுக்கையாக பெட்டாக இருக்கும்போது ஒரு கிரகம் எப்படி செயல்பட முடியும்? உங்களை கொண்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பூட்டிடுறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி எப்படி உங்கள் கிரகம் செயல்பட முடியும்? அப்போ நமது செயல்கள் தான் கிரகங்களின் செயல்பாட்டை கூட்டவோ குறைக்கவோ செய்யும். கூட்டுறதும் அதுதான், குறைக்கிறது அதுதான். நல்ல விஷயங்களை கூட்டிக்கலாம், கெட்ட விஷயங்களை குறைச்சிக்கணும். சனி நெகட்டிவாக இருக்கார் ஜாதகத்தில், சார் எனக்கு லக்னாதிபதியே சனி தான் சார்,
8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. நான் மகர லக்னம், சிம்ம வீட்டில் கடும் பகையில் உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறது? சுறுசுறுப்பாக இருங்க, எப்போவுமே ஆக்டிவாக இருங்க. சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், அதுதான் இதோடைய சூட்சம். 7.5 சனி நடக்குது, சனி தசை நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, சனி புத்தி நடக்குது. இந்த சுறுசுறுப்பு உங்களை காப்பாற்றும். இது 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் பல ஆண்டுகளாக இதை பற்றி என்னோடய காணொலிகளில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும். சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு பலன் சொல்லுவேன். மெதுவாக தான் பலன் கிடைக்கும். ஒருத்தர் 80 கிலோ வெயிட் இருக்கார், 70 கிலோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. 2 நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வெயிட் போட்டு பார்த்தோன்னே 75 கிலோ வந்துடுவாரா? 80லேருந்து கண்டிப்பாக கிடையாது. 50 கிராம் குறையுமாங்கிறது கூட டவுட்டு தான். கண்டினியூலி செய்யும்போது தான், கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து நீங்கள் அந்த பயிற்சியை செய்யும்போது, பொறுமை காக்கும்போது, பேஷனாக இருக்கும்போது தான் அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் சனி பகவானும். சனி திசை உங்களுக்கு நல்லது பண்ணுமா? மெதுவாக தான் தரும், மெதுவாக தான் செய்யும். அவரோட இயல்பு அதுதான். மந்தமாக செயல்பட்டு தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நீங்கள் மந்தத்தனத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தாலும் கூட தசையின் பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? சரி, இதே கெட்ட பலன்கள் நடக்காமல் இருக்க நீங்கள் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சனியால் உங்களை பிடிக்கவே முடியாது. விநாயகர் விநாயக பெருமான் சனி பகவான் பிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரே ஒரு வாரம் தான் விநாயகர் கேட்டுக்கிட்டார். ஏன் முதுகில் நான் ஒரு வாசகம் எழுதி வைக்கிறேன், அதை நீங்கள் டெய்லி படிங்க. அதில் எப்போ உங்களுக்கு சாதகமான வாசகம் இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பிடிச்சிங்கன்னு. அது இன்று போய் நாளை வா, டெய்லி வருவார், இன்று போய் நாளை வா படிப்பார், திரும்பி போயிடுவார், இப்படியே போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அவருக்கு முன்னாடி வேகமாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா சனியால் உங்களை எட்டி பிடிக்கவே முடியாது. அப்போ இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, கெண்ட சனி, மாரக சனி ஒன்றும் வேலை செய்யாது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், சனி பகவான் மிக மகிழ்ந்து வரம் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம். உணவு தானத்திற்கு சனி மயங்கிடுவாருங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். வருஷம் பூரா பண்ணலாம். டெய்லி பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு தடவை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள். இந்த அன்னதானத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. இது சனி பிரீத்தி மட்டும் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட குற்றங்களாக இருந்தாலும் சரி, களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், நாக தோஷம்னு எத்தனையோ தோஷங்களையும் இது தீர்த்து வைக்கிற சக்தி கொண்டது. உங்கள் உழைப்பினால் கிடைக்கப்பட்ட ₹1 இருந்தாலும் சரி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த பணத்தின் மூலமாக ஒரு ஜீவனின் பசி ஆற்றினால் 3 பிறவியில் நீங்கள் செஞ்சு வந்த கர்மா நீங்கும். உங்கள் பாவக்கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சார், நானே ரொம்ப அன்னாடங்காட்சி, பெரிய அளவில் எனக்கு வருமானம் இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. ஒரு கைப்பிடி அரிசி அதை எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு எறும்பு பூத்துக்கு கொடுங்க. ஒரு 100 எறும்புகள் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுச்சுனாலும் அன்னதானத்துக்கான பலன் கிடைக்கும். முடியாது என்பதே இல்லை இந்த உலகத்தில். புரிஞ்சுங்களா? சரியானபடி முயற்சி செய்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ முதல்ல சுறுசுறுப்பாக இருங்க. சனி பகவான் உங்களை விட்டு விலகி நிற்பார். உப்பை குறையுங்கள், தூக்கத்தை குறையுங்கள், மந்தத்தனத்தை குறையுங்கள், அபச்சொல் பேசுவதை குறையுங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை குறையுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், தினமும் வேர்வை சிந்தி உழையுங்கள். உழைப்பாளிகளுக்கு காரக கிரகம் சனி. உடம்புல உப்பு படிய வைக்கிறதும் சனி தான். அந்த உப்பை வெளியேற்றினா அவரே நல்லது செய்கிறதும் அவரே தான். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க இல்லையா? கடின உழைப்பு என்றைக்கும் தோற்று போகாது. இந்த கடின உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு சனி பகவான் நல்லவராக மாறுவார். நெகட்டிவே இருக்காது. அஷ்டம் சனியாவது 7.5 சனியாவது அது பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ உடற்பயிற்சி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, தூக்கத்தின் அளவை குறைப்பது, உணவில் உப்பை குறைப்பது, மேலும் உடலில் இருந்து வேர்வை வெளியேற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறது ஒரு அற்புதமான பரிகாரம். அதை விட ஆகச்சிறந்த பரிகாரம் உணவு தானம், அன்னதானம். அன்னத்தை தானம் செய்ய செய்ய சனி விலகி நிற்பார். அவரோட நெகட்டிவ் போய் பாசிட்டிவாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஒவ்வொருவரும் அவருக்கு பிடிச்ச கிழமைகளில் பண்ணுங்கள். அன்னாடம் முடியும்னாலும் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு தடவை முடியும்னாலும் பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை முடியும்னாலும் பண்ணுங்கள். எதுவுமே இயலாதவர்கள் ஒரு அன்னதானம் நடக்கிற இடத்துல போய் சாப்பாடு பரிமாறுற வேலையை மனமுவந்து செய்யுங்க. யாரோ ஒரு பெரிய மனுஷன் அன்னதானம் போட்டுட்ருப்பார், இன்றைக்கி 1000 பேருக்கு அன்னதானம்னு வாலண்டரியாக போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். காய்கறி நறுக்கி கொடுக்கவா சார், அரிசி தட்டு எடுத்து வைக்கவா சார், சாப்பாடு பரிமாறுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டு பண்ணுங்கள், தப்பில்லை.
இதுவும் ஒரு வித பரிகாரம் தான். உங்களால் முடிஞ்சால் நீங்களே செய்யுங்க, இல்லை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இப்போ எல்லா கோயில்கள்லையுமே நெத்தி அன்னதான திட்டம் வந்துடுச்சு. அவங்களாம் வாலண்டரிஸ் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு எந்த நாள் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த நாளில் போய் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு 100 பேருக்கு பரிமாறினீங்கனாலும் உங்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்கவே செய்யும். திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், அன்னதானம் உலகின் மிகச்சிறந்த தானம். போதும்னு சொல்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னா அது சாப்பாடு மட்டும்தாங்க. நீங்கள் சாப்பாடை மட்டும்தான் போதும்னு சொல்லுவீங்க. ஒரு அளவுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அறிவெல்லாம் கொடுக்க வாங்கிக்குவாங்க, பணத்தை கொடுக்க வாங்கிக்குவாங்க, வீடு வாசல் கொடுக்க வாங்கிக்குவாங்க. போதும்பா அப்படின்னு சொல்கிறது எது? அன்னத்தை தான். ஒரு இலை நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது திருப்பி கொண்டு வைக்க போய் பாருங்கள், இல்லை வேண்டாம் போதும், வயிறு நம்பிடுச்சு, மனசு நம்பிடுச்சு, கழுத்து வரைக்கும் சாப்பாடு இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயம் உணவு. அதை தானமாக தருவது சிறப்பிலும் வெகு சிறப்பு. நீங்கள் சனி தோஷத்துக்குன்னு இல்லை, எல்லா விதமான தோஷங்களுக்கும் அன்னதானம் ஒர்க் அவுட் ஆகும். சனி பகவானுக்கு இதுதான் ரொம்ப சிறந்த பரிகாரம். இதோடு சேர்ந்து உங்கள் இஷ்ட தெய்வம், மனதுக்கு பிடிச்ச தெய்வமையே கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவானுடைய கடுமையை வெகுவாக குறைக்கும் தன்மை கொண்டது. சாஸ்தா வழிபாடு, சபரிமலை ஐயப்பன் வழிபாடு, இது எல்லாமே கடுமையாக இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும். இது போக பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களை ஹெல்ப் பண்ணுங்க. விதவை பெண்கள், உடல் ஊனமுற்றவர்கள், கீழ்நிலை தொழிலாளர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், அந்த மாதிரியான விஷயம், சாக்கடையில் இறங்கி சுத்தம் பண்ணுறவங்க, வண்டி இழுக்கிறவங்க, மூட்டை சுமக்கிறவங்க, இதெல்லாத்தையும் சனி பிரதிபலிப்பார். இவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யலாம். புரியுதுங்களா? வெயில் காலம் நெருங்கிடுச்சு, தண்ணீர் பந்தல் வைத்து மோர் தானம் செய்கிறது கூட ஒரு விதத்தில் பரிகாரம் தான். நீர்மோர் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, பானகம் வைக்கிறது. பானகம்னு நம்ம ஊர் பக்கம் செய்வாங்க, இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவை மிகுந்த பானம். அந்த மாதிரியானதெல்லாம் தானமாக கொடுக்கறது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒவ்வொன்றை செய்யுங்கள். இந்த தானங்கள் உங்கள் வாழ்வியலில் நிச்சயம் மோசமான கிரக நடவடிக்கைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.